மதுரை மேலூர் அருகே இளைஞர் ஒருவர் அரிவாளால் தாக்கப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்களை கைது செய்து தடுப்பு காவலில் வைக்க வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே எட்டிமங்கலத்தில் கிராம இளைஞர்கள் சார்பாக வடமாடு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. போட்டியின் போது இரு தரப்பினரிடையே பிரச்சனை ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் மேலவளவு பகுதியில் நின்றிருந்த செல்வம் என்ற இளைஞரை இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் சிலர் அரிவாளால் தாக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். கழுத்தில் விழுந்த வெட்டிலிருந்து தப்பிக்க கைகளால் தடுத்தபோது செல்வத்தின் வலது மணிக்கட்டில் பலத்த காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் கையில் பலத்த காயமடைந்த அவர் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதனிடையே செல்வத்தை தாக்கியவர்களை கைது செய்ய வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் மேலூர் நத்தம் சாலையில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் மதுரை மாநகர் செல்லூர் அருகே அம்பேத்கர் நகரில் அழகர் என்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகியும் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தலையில் பலத்த காயமடைந்த அவர் மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இரு சம்பவங்களிலும் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்து தடுப்பு காவலில் வைக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின்படி உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.